நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை டீப்பாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் இல்லையா? அப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். உண்மையை சொன்னால் ஆழமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் சந்தேகங்கள் வரணும். நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம், சினிமாவை கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், சினிமாவில் பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும். அதில் ஒரு சில சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள்கிட்ட, நம்ம பழகினவங்கக்கிட்ட, இதுக்கு முன்னாடி சினிமாவில் வேலை செஞ்ச முன்னோடிகளுடைய பேட்டிகளில் அவங்களுடைய கருத்துக்களை படிக்கும்போது எல்லாமே இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்க மறந்துருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் என்னை திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருக்கும். நான் எனக்குள்ளேயே கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்கள் அதுக்காக பதிலை தேடிக்கிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சில கேள்விகள் என்னுடைய பார்வையே மாற்றிடுச்சு. சினிமா மேலே இருக்கிற என்னுடைய பார்வையை மாற்றிடுச்சு. ஒரு மாற்று பார்வையில் சினிமாவை பார்க்கும்போது இந்த கேள்விகளுக்கு ஒரு சில பதில்களும் கிடைச்சிருக்கு. அது உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து கேட்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்போ தான் அதுக்கான பதில் கிடைக்கும். அதுதான் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட கேள்விகளை நான் தொடர்ந்து என்னுடைய நட்பு வட்டத்திலையும் சரி, மேடையில் பேசும்போதும் சரி பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஆசையெல்லாம் நான் கேட்குற இந்த கேள்விகள் என்னுடைய நண்பர்களும் கேட்க ஆரம்பிக்கணும். அப்படி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு நிலையான பதில் அல்லது மாற்று சிந்தனைகள் உருவாகும். அதனால் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை இப்போ சினிமா ஜெயிப்பது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேள்விகளை மீண்டும் ஒரு முறை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சினிமா ஆரம்பித்து 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சினிமா ஒரு ஈர்க்கிற விஷயம். நிறைய கலைஞர்களை, வியாபாரிகளை, டெக்னீஷியன்ஸை எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கலை. பல கலைகள் உள்ளடக்கிய ஒரு கலை. அதில் இலக்கியமும் இருக்குது, வியாபாரமும் இருக்குது, பணம் பொருளும் விஷயம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இடம். அதனாலேயே நிறைய பேர் சினிமாவை நோக்கி வர்றாங்க. தினமும் 100 பேராவது சினிமாவை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க. சென்னையில் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ டெய்லி வர்றவங்களை பார்த்தா கண்டிப்பாக ஒரு 100 பேராவது சினிமா ஆசையில், சினிமா துறையில் எப்படியாவது வாய்ப்பு பெற்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க இருப்பாங்க. இது சென்னையில் மட்டும் இல்லை, மற்ற மொழி சினிமாக்கள் எடுக்கிற நகரங்களையும் இதே தான் நிலைமை. திருவனந்தபுரம், கொச்சி, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நிலைமை இதுதான். இந்த 100 வருஷத்துக்கு மேலான காலகட்டத்தில் தினமும் 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா கூட இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஆட்கள் சினிமாவை நோக்கி வந்திருக்காங்க இல்லையா? அப்படி வந்தவங்களை ஒரு சர்வே மாதிரி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயம் வித்தியாசமாக தெரியும், ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமாக தெரியும். என்னென்னா 100 பேர் வந்தால் அதில் 50 பேர் நடிக்கிறதுக்காக தான் வருவாங்க, நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வருவாங்க. அது கிடைக்கலன்னா வேறு விஷயங்களுக்கு போவாங்க, ஆனால் நடிக்க ஆசைப்பட்டு தான் வருவாங்க. ஒரு 40 பேர் சினிமாவில் இயக்குனராகணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க. ஏன்னா சினிமாவில் ரொம்ப பவர்ஃபுல்லானது நடிகர்களும் டைரக்டர்ஸும் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஒரு 40 பேர் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க. மீதி ஒரு 10 பேர் வேறு ஏதாவது டெக்னிக்கல் விஷயங்கள் வழியாக டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு வேறு ஏதாவது வழியில் சினிமாவுக்குள்ளே வர ஆசைப்படுவாங்க. டைரக்டர் இல்லை, நடிகர் இல்லைன்னா வேறு சில துறைகள் இருக்குது இல்லையா, டெக்னீஷியன்ஸு, அவங்ககிட்ட உதவியாளராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்காக கற்றுக்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு 10 பேர் வருவாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா 100 பேரும் இப்படி வர்றாங்களே, சினிமாவில் இந்த 100 பேருக்கும் வாய்ப்பு கிடச்சதுன்னு வைப்போம். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறது யார்? ஒரு தயாரிப்பாளர் தானே. அப்போது ஒரு தயாரிப்பாளராக ஒருத்தர் இங்கே வரணும், அவங்க இருந்தால் மட்டும்தானே
இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியும்? அப்படி பார்த்தா 100 பேரில் வர்றவங்களில் 100 பேரும் நடிப்பு, டைரக்ஷன், டெக்னீஷியன்ஸ் இப்படின்னு வந்துக்கிட்டா இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற ப்ரொடியூசராக யார் வர்றது? இது வரைக்கும் யார் வந்திருக்காங்க? இனிமேலும் யார் வருவாங்க? எல்லாருக்கும் சம்பளம் போடுற ப்ரொடியூசர் ஆகணும்னு ஏன் யாரும் ஆசைப்படுறதில்ல? யாராவது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தா, தொழில் முனைவராக வந்துட்டா, அவருக்கு பிடிச்ச, அவருக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் ஈடுபடுவார். அதில் முயற்சி செஞ்சு உழைச்சி முன்னுக்கு வருவார். அவருடைய நிறுவனத்தில் நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்குவோம். எத்தனை பேர் வேலைக்கு வச்சாலும் அங்கே முடிவெடுக்கிற சுதந்திரம், முடிவெடுக்கிற ஆளுமை ஆரம்பித்தவர் தான் இல்லையா? அது மைக்ரோசாஃப்ட் ஓனரான பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம தெருவில் வியாபாரம் பண்ணிட்டு வர்ற தள்ளுவண்டி கடைக்காரர் இருக்காங்கள்ல, காய்கறி விற்றுட்டு வர்ற தள்ளுவண்டி கடைக்காரங்க, அவங்க இருந்தாலும் சரி, ஒரு அசிஸ்டண்ட் வச்சாலும் சரி, லட்சக்கணக்கில் வேலையாட்களை வச்சு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, முதலாளி தான் முடிவெடுப்பார். அவருடைய ஆசைக்கு தகுந்தபடி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் சினிமாவில் மட்டும்தான் பணம் போடுற தயாரிப்பாளர் டைரக்டர்கிட்டேயோ அல்லது அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோக்கிட்டேயோ கை கட்டி நிற்பாங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது ஏன்? நாம் எல்லாரும் சினிமா பார்க்குற ஆளுங்க தான். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஒரு சினிமா ஜெயிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். கதை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை தான் சினிமாவோட ராஜா, அஸ்திவாரம் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, சினிமா பார்க்குறவங்களும் சரி அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவை பற்றின ஒரு விளம்பரமோ, அதை பற்றின ஒரு வீடியோவோ எது வேணால் எடுத்து பாருங்கள். அதில் மிக முக்கியமாக எல்லாருக்கும் காட்டுற மாதிரி இருக்கிற பேர் என்னவாக இருக்குன்னா, நடிகர்கள் பேர் அல்லது இயக்குநர்கள் பேர். அப்படி தானே? இந்த கதையை எழுதினவர் தான் இந்த படத்தோட முக்கியம் அப்படின்னு எழுத்தாளர்களுக்கு, அந்த படத்தோடைய எழுத்தாளர்களுக்கு எல்லாரையும் விட முக்கியமான இதை கொடுத்துருக்காங்களா? ஒரு காலத்தில் இருந்திருக்கு. கலைஞருடைய கதை வசனம் அப்படின்னு சொன்னாலே அதுக்காகவே படம் ஓடின காலமெல்லாம் இருக்குது. ஆனால் நான் பொதுவாக கேட்கிறேன், ஏன் ஒரு சினிமாவுடைய விளம்பரத்திலேயோ அதை பற்றின விஷயங்களிலேயோ எழுத்தாளருக்கு முக்கியமான பங்கு, உச்சகட்ட விளம்பரம், உச்சகட்ட மரியாதை ஏன் கொடுக்கறதில்ல? ஏறக்குறைய எல்லாருமே சினிமா பார்க்குறாங்க. எல்லாரும் சினிமா பார்க்கறதுனாலேயே நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் நிறைய படங்கள் வெற்றி பெறதில்லை. எல்லாரும் சினிமா பார்த்தா சினிமா ஜெயிக்கணும்ல, எல்லா சினிமாவும் ஜெயிக்கணும்ல. ஏன் சினிமா ஜெயிக்கிறது இல்லை? ஒரு சில சினிமா மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? சினிமாவிலையா, சினிமா கலைஞர்கள்லையா, அல்லது சினிமா பார்க்குறவங்ககிட்டயா? யாருக்கிட்ட பிரச்சனை? யாருக்கு எது தேவை? இதை யார் கண்டுபிடிக்கிறது? உலகிலேயே எந்த இடத்துக்கு போனாலும், எந்த நாட்டில் போனாலும் எழுத்தாளர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா அவங்க படைப்பாளிங்க. ஆனால் சென்னையில் மட்டும் ஒரு வித்தியாசம். சென்னையில் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற நிறைய பேரை பாருங்கள். அதுவும் குறிப்பாக இயக்குநர்களாகணும், எழுத்தாளர்களாகணும்னு நினச்சிட்டு தேடிட்டு இருக்கிறவங்கள பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணமாக சொன்னால், சினிமா எழுத்தாளர்கள், திரை எழுத்தாளர்கள் சங்கத்திலையும் இயக்குநர் சங்கத்திலையும் போய் பாருங்கள். குறைஞ்சபட்சம் 3000 பேர் படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக இருக்காங்க. இந்த சங்கத்தில் இல்லாத இன்னொரு 3000 பேர் சென்னைக்குள்ளேயும் இருப்பாங்க. இந்த அளவு எழுத்தாளர்கள் இருக்கிற ஒரு நகரம் உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கா? ஆனால் சென்னையில் இருக்கிற இந்த எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? எல்லா துறையிலையும் வளர்ச்சி என்பது மாற்றங்களால் தான் வரும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரும்போது பழைய வழிமுறைகளை மாற்றி புது வழிகளில் எல்லாரும் பயணிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் நிறைய வெற்றிகள், மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சினிமாவில் அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கதையில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், கதை சொல்லும் விதத்தில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஏன் சினிமா டெக்னிக்ஸில், டெக்னாலஜி யூஸ் பண்ணுற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, வளர்ந்துருக்கு.
ஆனால் ஒட்டுமொத்த அமைப்பாக சினிமான்னா யார் எடுக்கணும், யார் பேசணும், யாரோட கிட்ட கதை சொல்லணும், யார் முடிவெடுக்கணும், இப்படிப்பட்ட சில விஷயங்கள் மாறுறதே இல்லை. ஏன் மாற மாட்டேங்குது? அப்படி மாறி இருந்தால் ஒருவேளை சினிமா இன்னும் வளர்ந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஏன் மாற மாட்டேங்குது? வழக்கமாக ஒரு கம்பெனியில், தொழில் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். பொதுவாக கடைசி கட்டத்தில் வேலை செய்கிறவங்களெல்லாம் ஐடியில் படித்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் பாலிடெக்னிக்கில் படித்தவங்களாக இருப்பாங்க. டிசைன் பண்ணுற அளவுக்கு, முடிவு எடுக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் மாதிரி படித்தவங்க இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு எம்பிஏ மாதிரி படித்தவங்க இருப்பாங்க. இப்படி தான் பொதுவான நிலைமை. அரசாங்கத்தில் கூட அப்படி தான் இருக்கும். 4th கிரேட் அதிகாரிங்க, அதுக்கப்புறம் 3rd கிரேடு, 2nd கிரேடு, 1st கிரேடு, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு படிப்பும் இருக்குது. இதை படித்தவங்க இங்கே வந்துடலாம், இந்த எக்ஸாம் எழுதுனா இதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அது இன்னும் உச்சத்தில் இருக்கிற பெரிய நிலையில் இருக்கிற அதிகாரிகளுக்கான எக்ஸாம். அப்படி எழுதி ஜெயிச்சு வந்தவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஆளுங்க, யூபிஎஸ்சி படித்தவங்க வருவாங்க. சினிமாவிலையும் அப்படித்தான். சில டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பத்தை கற்றுட்டு வர்றவங்கெல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்களாக, டெக்னீஷியன்ஸாக வந்துடுவாங்க. டைரக்ஷன் கற்றுக்கிட்டு வந்தவங்க, எழுத்தாளராக கற்றுட்டு வந்தவங்க, அதாவது ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அப்படின்னு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக்கிட்டு வர்றவங்கெல்லாம், அல்லது ஏற்கனவே இருந்த டைரக்டர்ஸ்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு டைரக்டர்ஸாக வர்றாங்க. நடிக்கிறது கூட கல்லூரிகள் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயெல்லாம் படித்து வந்து நடிக்க வந்துடுறாங்க. சினிமாவில் அடுத்த கட்டம் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுற ப்ரொடியூசர்ஸாக வர்றதுக்கு இங்கே யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது உண்டா? எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டாவது இருக்கா? அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கா? இல்லையே. ஏன்? சினிமாவில் எல்லாரும் சொல்கிறது, சினிமாவில் கேப்டன் ஆஃப் ஷிப், ஒரு சினிமாவுடைய எல்லாத்துக்குமான ஆளுமை மிக்க கண்ட்ரோல் இருக்கிறது யாருக்கிட்டன்னா இயக்குநர்கள்கிட்ட, டைரக்டர்கிட்ட தான். அதனால தான் சினிமாவில் கேப்டன் ஆஃப் த ஷிப்னா டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால் அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் தேவை, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வழிகாட்டுறதுக்கு ஒரு கேப்டன் தேவை. அதை ஒத்துக்கிறோம். எனக்கு ஒரு சந்தேகம், சொந்தமாக ஒரு சின்னதாக ஒரு போட்டு வாங்கி ஓட்டுற ஒருத்தருக்கு கேப்டன் தனியாக, அந்த போட்டுக்கு ஓனர் தனியாக இருப்பாங்களா? இல்லையே. அதே மாதிரி சின்ன சின்ன சினிமாக்களுக்கு எதுக்குங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லி வைக்கிறாங்க? படம் எடுக்கிறவன் தானே கேப்டனும் ஓனரும் எல்லாமே. அப்படின்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் எல்லாமே அவங்க தானே. அப்புறம் ஏன் மற்றவங்கிட்ட போய் நிற்கிறாங்க? ஏன் மற்றவங்களை சார்ந்து நிற்கிறாங்க? திரைப்படத்திற்காக சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸு, திரைப்பட நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, சினிமா இப்படி எடுக்கணும், சினிமாவில் இப்படி பணியாற்றணும், இப்படியெல்லாம் சொல்லி இப்படி ஒரு கதை எடுத்து, இப்படி கதையை திரைக்கதையாக மாற்றி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அல்லது தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட அல்லது ஓடிடி தளத்தில் கொண்டு போய் பிட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பிட்ச் பண்ணணும்னா, அதாவது பணம் போடுற இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறோம், மெஸ்மரைஸ் பண்ணுறோம். இதுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் உண்மை. ஏன் படம் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படி தயாரித்து இப்படி வெளியிடணும் ஏன் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல? அடுத்தவங்க, அதாவது எவனோ அவங்க வீட்டிலேருந்து அல்லது வேறு எப்படியாவது சம்பாதிச்சிட்டு வந்த காசை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்டரை மெஸ்மரைஸ் பண்ணுறது, கவுக்கிறது மட்டும்தான் இங்கே சினிமா டெக்னீஷியன்ஸ், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கறது அதுதானா? ஏன் சொந்தமாக படம் எடுக்கிறதுக்கு, சொந்தமாக ஜெயிக்கிறதுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு படம் பார்க்கும்போது அந்த படம் சார்ந்து ஒரு சில கேள்விகள் வரும், அல்லது ஒரு காலத்தில் அந்த காலகட்டத்துக்கேற்ப ஒரு சில கேள்விகள் வரும். ஆனால் இப்போ நான் கேட்ட கேள்விகள் தொடர்ந்து நீண்ட நாளாக வர்ற சந்தேகம், இது எல்லா காலத்துலேயும் இருக்குது. அதனால் இந்த கேள்விகளுக்கு
ஒவ்வொருத்தரும் பதில் தேடியே ஆகணும். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாலே, ஏன் பதில் தேட முயற்சி செஞ்சாலே நீங்கள் சினிமாவில் ஒரு மாற்றுப்பாதையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும்.